ஹாய்! நம்ம கோல எவ்ளோ குயிக்கா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா பார்க்கலாமா? ஒரு பெரிய பாலைவனத்துல ஒரு தாத்தா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அதனால கடவுள பார்த்து கேட்குறாங்க, "எனக்கு குடிக்க தண்ணி வேணும். ஒரு கிணத்த காட்டுங்க" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கொஞ்சம் தூரத்துல கிணறு வந்துருது. ஆனா அந்த கிணறுல அடியில தண்ணி இருக்கு. அந்த தாத்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறங்கி குடிச்சிட்டு வராங்க. தண்ணிய குடிச்சுட்டு அங்க இளைப்பாறுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு மான்கள் கூட்டம் வருது. அந்த மான்கள் கூட்டமும் கடவுள பார்த்து கேட்குறாங்க. "கடவுளே எனக்கு குடிக்க தண்ணி வேணும். தண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கிணறுல இருந்து மேலேருந்து நெறஞ்சு கீழ வழியுது. மான்கள் வந்து அந்த தண்ணிய குடிச்சுட்டு போயிடுது. இத பார்த்துட்டே இருந்த தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே அந்த கடவுள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. "நானும் தண்ணி தான் கேட்டேன். அந்த மான்களும் தண்ணி தான் கேட்டாங்க. நீங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி அடியில இருக்கிற தண்ணிய குடுத்தீங்க?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த கடவுள் சொன்னாராம், "நீ வந்து எனக்கு குடிக்க தண்ணி வேணும், கிணத்த காட்டுன்னு கேட்ட. மான்கள் வந்து எனக்கு குடிக்க தண்ணி வேணும், தண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க கேட்டத தான் குடுத்தேன்" அப்படின்னு சொன்னாராம். இதுலேருந்து என்ன தெரியுது? நாம கேட்கிறத கரெக்ட்டா கேட்கணும். நம்ம கோல கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம அத சீக்கிரமா ரீச் பண்ண முடியும். இப்போ நீங்க தண்ணி கேட்கிற மான்களா? இல்ல கிணத்த கேட்கிற தாத்தாவா? அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.